ப்ராப்பரா ஒரு ரீலுக்கு என்ன தேவையோ ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிடணும். இப்போ வந்து நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக வந்து நான் வில்லேஜ்ல இருந்து வரேன், ஒரு சின்ன நான் வந்து இப்படி உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதும், அப்புறம் இந்த மலையாளியை வந்து இப்படி பண்றாங்கன்னு சொல்லி கார்டு எடுக்கிறது. எப்படி இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னா புரியவே இல்லை. நீ நடிக்க வர மாட்டேன் அப்படின்னா நீங்க எடுத்து ஷூட்டிங் அது அவங்க சீன் எடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அவங்க சீன் எடுத்து முடிச்சுட்டு இப்ப மாத்த முடியாதுல்ல. இப்ப நம்ம சொல்லலாம்னு சொல்லி சின்ன குழந்தை தான் வளராங்க. சின்ன குழந்தைங்க நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்ஃப்ளூயன்சர், நீங்க வந்து ஏன் இப்படி பதறீங்க, நீங்க ஏன் இப்படி வீடியோ போடுறீங்க? என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷனை நான் அப்படி பேசியிருக்கேன். நான் அந்த பொசிஷன்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னு தெரியாம நான் பேசியிருக்கேன். என்னோட லைஃப் போன மாதிரி போறேன்னு சொல்லிட்டு போகும்போது எந்த சிச்சுவேஷன்லயும் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேனு, ரெட் கார்டு, அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சைட்ல கோபின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கோபி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. ஆமா தமிழ் இண்டஸ்ட்ரியில பின் உங்களுக்கு ஒர்க்கே பண்ண முடியாது, இதுல இருந்து நீங்க இப்ப போனீங்கன்னா பேனு, ரெட் கார்டு அப்படி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் விக்டிம்ஸ் இருக்கு. எனக்கு இந்த விக்டிம் கார்டு இது பண்ணும் அதெல்லாம் எனக்கு எந்த இது தேவையில்லை. ஏன்னா அப்படி எனக்கு தேவை இருந்தா நான் எனக்கு நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து எஸ்கலேட் பண்ணி போலாம். என்னோட பேஜ்ல நான் போட்டிருக்கேன். அது எந்த யாரையும் டிஃபர்மேஷன் நீங்க சொல்ற மாதிரி அக்யூசேஷன், அலிகேஷன் இதுக்காக இல்ல. ஐ நீட் ஜஸ்டிஸ். என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்டும் நியூ கமரா அவங்க பாதிக்கவே கூடாது.